Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT Syllabus Chapter 7 Integrals. இதுல exercise 7.6 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 2. X sin 3x. First step சொல்லுங்க. Let I which is equal to integral x sin 3x dx. அதாவது with respect to x கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சைன் 3x ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை யூன்னு எடுத்துக்கோங்க. இந்த sin 3x dx dv அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? என்ன பண்ணியிருக்கோம்? u which is equal to xன்னு எடுத்துருக்கோம். and dv which is equal to sin 3x dx அப்படின்னு எடுத்துருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா u which is equal to xன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? இங்கே with respect to x நாம இந்த u அப்படின்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? du by dx னு வந்துரும், which is equal to, இங்கே பாருங்கள் ஃபார்முலா என்னன்னா, we know that d by dx of x which is equal to 1. x with respect to x நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும்? 1 வந்துடும். இப்போ du which is equal to, இந்த dx இன்சைடில் போச்சுன்னா 1 into dx னு போகும். ஸோ 1 into dx dx தான். சரியா? ஓகேவா? அது புரியுதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், dv which is equal to sin 3x dx எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணும். ஸோ இன்டகிரல் dv which is equal to இன்டகிரல் sin 3x dx. ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. we know that இன்டகிரல் dx which is equal to x plus c. கரெக்டா? அதே மாதிரி இன்டகிரல் sin x dx which is equal to என்னது? minus cos x plus c. சரியா? அப்போது இன்டகிரல் டிவி நம்ம என்ன எழுதலாம்? இங்கே எப்படி இன்டகிரல் டிஎக்ஸை எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இன்டகிரல் டிவியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வி அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் சைன் 3x dx. எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 3x இருக்குது, அவ்வளோதான். ஸோ வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ்ன்னு எழுதுவோம். ஸோ மைனஸ் இந்த சைன் 3xை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணோன்னா காஸ் 3xன்னு வந்துடும். பட் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அகெயின் இந்த எக்ஸை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? இப்போ எக்ஸுக்கு வேறு யார் இருக்கா? 3x இருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 3 நம்ம அப்படியே வச்சுப்போம். ஏன்னா எக்ஸோட 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 3 நம்ம அப்படியே எழுதிப்போம். எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 1 வந்துருமா? ஸோ +ன்னு எழுதுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணும்பொழுது அந்த +யை நீங்கள் எழுதினா போதும். சரியா? இப்போ நம்ம அந்த +சி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ which is equal to minus 1/3, அதாவது 3 into 1 3 தான். ஸோ 1/3 நம்ம முன்னாடி எழுதிக்கலாம், into cos 3x அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய v. கிளியராக புரியுதாப்பா? இது எக்ஸை யூன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du which is equal to dxன்னு நமக்கு கிடைச்சிது. அதே மாதிரி sin 3x dxஐ dv அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு v which is equal to minus 1/3 cos 3x அப்படின்னு கிடச்சிருக்கு. கிளியராக புரியுதா இது வரைக்கும்? ஓகே. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள். யூசிங் தி இன்டகிரேஷன் by parts formula. என்னது? integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். என்னது? integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? நமக்கு I என்னது? இன்டகிரல் x sin 3x dx. ஓகேவா? இதில் இதுதான் என்னது? u, இது வந்து dv. இப்போ நம்ம வந்து எப்படி எழுதணும்? இந்த ஃபார்மில் எழுதணும். சரியா? சொல்லுங்கள். அப்போ எப்படி எழுதலாம்? u எழுதணும். ஃபஸ்ட் u என்னது? x. ஸோ x v என்னது?
minus 1 by 3 cos 3x. So bracket குள்ள எழுதுங்க minus இருக்கனால. So minus 1 by 3 cos 3x. Then minus integral again நீங்க என்ன எழுதணும் v எடுத்து எழுதணும். So minus 1 by 3 cos 3x. ஓகேவா? into du. du என்னது dx ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? கிளியரா புரியுதா அப்ப இது வரைக்கும்? சொல்லுங்க. which is equal to இந்த minus 1 by 3 நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். So first minus முன்னாடி எடுத்துட்டு வந்துரும். 1 x into 1 by 3. x by 3 ன்னு எழுதலாம் இல்லையா? x by 3 cos 3x. இங்க பாருங்க இதுலயும் என்ன இருக்கு? minus 1 by 3 இருக்கு. இது கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இன்டகிரலுக்கு வெளியில் கொண்டு வந்துடலாம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 by 3ன்னு வந்துடும். சரியா? இன்டகிரல் காஸ் 3x dx. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இன்டகிரல் காஸ் x dx ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? என்ன வரும் நமக்கு? sin x plus c. ஓகேவா? இப்போ சொல்லுங்க which is equal to minus x by 3 cos 3x plus 1 by 3. இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? sin 3xன்னு வரும். பட் அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். ஸோ 3xை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 3 வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த 3யை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். தென் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன நமக்கே தெரியும் இல்லையா? d by dx of x is equal to 1. ஸோ நீங்கள் இன்டூவில் எழுதிக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் என்னது? c. தென் இது எப்படி எழுதலாம்? which is equal to minus x by 3 cos 3x plus 1 by 3 into 3 என்னது? 9. அதாவது இந்த 3 into 1 3, இங்கே 3 into 3 9 ஆகிடும். sin 3x plus c. Therefore I which is equal to minus x by 3 cos 3x plus 1 by 9 sin 3x plus c. இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?